ஒரு நிமிஷம் நல்லா யோசித்து டீப் ப்ரீத் எடுத்தேன். இன்விஜிலேட்டரை திரும்ப கூப்பிட்டு மேம், நான் எப்படியோ இந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும். இந்த எக்ஸாமில் ஃபுல்லாக ப்ராப்ளம் தான், கேல்குலேட்டர் இல்லாத எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் கேல்குலேட்டர் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் யூஸ் பண்ணாத வச்சுருந்தா அதை மட்டும் வாங்கித்தாங்க மேம். நான் அதை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து எழுதிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரி நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா, பார்க்குறேன்ப்பா அப்படின்னு அவங்க ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து எல்லார்ட்டையும் வந்து கேல்குலேட்டர் கொஞ்சம் கடன் வாங்கி எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. நானும் அந்த எக்ஸாம் ஏதோ எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா டக்குன்னு கேல்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடில. பசங்கள்லாம் திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரியாக பண்ண முடில. எக்ஸாமில் விட்டு வெளியே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து திட்டுறானுங்க. ஒருத்தவன் சிரிக்கிறான் என்னோடய நிலமையை பார்த்து. எல்லோரும் காமனான ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, நான்லாம் அவன் பிளேஸில் இருந்திருந்தேன்னா பேப்பர்லாம் கீச்சு போட்டு வந்திருப்பேன், நான் பேப்பரை கொடுத்துட்டு வந்திருப்பேன், படுத்து தூங்கியிருப்பேன், வாழ்க்கையே வெறுத்துட்டு உக்காந்துருப்பேன் அப்படிலாம் சொன்னானுங்க. பட் அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. நல்ல வேலை நம்ம அப்படி ஏதோ யோசிச்சுக்கிட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தோம்னா இந்த எக்ஸாமை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் இப்போ ஒரு பாஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருந்திருக்கு. அது கூட இருந்துலாத இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் பஸ்ஸில் ஏறி வந்து உக்காந்துட்டேன். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ வந்து என் பஸ்ஸில் பக்கத்தில் ஒரு ஜூனியர் பையன், ஃபஸ்ட் இயர் பையன் உட்காந்துட்ருக்கான். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, பேசுனதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் அவன்கிட்ட நான் போனவொடனே நடந்த கதையெல்லாம் நானே கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்கிறேன். அவனும் அதே ஒரு விஷயத்த சொன்னான். நல்ல வேலை ப்ரோ, உங்கள் இடத்துல நான் இல்லை, இப்படிலாம் எனக்கு நடந்திருந்தால் நான் ஏதோ பண்ணியிருப்பேன், படுத்து தூங்கியிருப்பேன், பேப்பரை கொடுத்துட்டு வந்திருப்பேன், டென்ஷன் ஆகிருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், தம்பி நடந்துருச்சு, நம்ம எதையும் மாற்ற முடியாது. அந்த இடத்துல நம்மளோட பெஸ்ட்டு என்ன கொடுக்கலாம், இந்த சினாரியோலேருந்து எப்படி நம்ம வந்து தப்பிக்கலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், அதை மட்டும்தான் பார்த்தேன். நீயும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பயப்படாத, ரொம்ப போட்டு யோசிக்காத. ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ சேலஞ்சை. கண்டிப்பாக உன்னாலேயும் முடியும். நான் பண்ண மாதிரி நீ எந்த கேல்குலேட்டரும் ஹால் டிக்கெட்டும் எக்ஸாம் ஹாலெல்லாம் விட்டு போயிடாதடா, இப்போ தான் நீ ஃபஸ்ட் இயரு, ஒழுங்காக இரு அப்படின்னு அவனுக்கு ஒரு அட்வைஸை போட்டு நான்